ஸோ நம்ம வந்து எப்படி பிக்சல் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். பிக்சலோட முக்கியத்துவம் என்னன்றதை பார்த்துட்டோம். ஏன் பிக்சல் இம்பார்ட்டன்றதையும் பார்த்துட்டோம். இதே நீங்கள் உங்கள் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இந்த பிக்சல் வந்து கொஞ்சம் வேரி ஆகும். ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ்க்கு வேறு மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பேஸுக்கு வேறு மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்கும். உங்களோட மார்க்கெட்டிங் கோல் என்ன, ஃபேஸ்புக்கிட்டேருந்து நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு பேஸ் பண்ணிலாம் இந்த ஈவெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அண்டு கஸ்டம் கன்வர்ஷன்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கஸ்டமாக வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். சேல்ஸ் நடந்துருச்சு, சேல்ஸ் நடந்ததுக்கப்புறம் அவங்க ரிட்டன் திருப்பி வந்து என்கிட்ட வேறு ஏதாச்சும் வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி கஸ்டமாக எனக்கு சில விஷயங்கள் ட்ராக் பண்ணணும்னா அதுக்கு வந்து நம்ம கஸ்டமாக ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல்டே கிரியேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து கஸ்டம் கன்வர்ஷன்ஸ். ஸோ ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸுன்றது வந்து நம்ம கேம்பெயின் க்ரியேட் பண்ண போகும்போது தான் நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல வந்து ஆடியன்ஸ் வரும். இது ஷேர்ட் ஆடியன்ஸ்னால் வேறு பிஸ்னஸ் மேனேஜர்லேருந்து அந்த ஆடியன்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு 2 பிஸ்னஸ் மேனேஜர் இருக்குது, அந்த பிஸ்னஸ் மேனேஜரில் இருக்க தான் என்னோடய ஆடியன்ஸு. அந்த ஆடியன்ஸை வந்து நான் புது பிஸ்னஸ் மேனேஜருக்கு மூவ் பண்ண போகிறேன். எனக்கு அந்த பிஸ்னஸ் மேனேஜர் எரர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்து ஷேர் ஆடியன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து டொமைன் கனெக்ஷனு. இந்த டொமைன் கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் இப்போ நம்ம ஒரு யூஆர்எல் நம்ம பார்த்தோம்ல, இந்த யூஆர்எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வந்து இங்கே வந்து நம்ம டொமைன் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த டொமைன் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த இடம். ஆட் டொமைன் கொடுத்து இந்த டொமைனுக்குன்னு இப்போ எப்படி பிக்சல் இன்ஸ்டால் பண்ணோமோ அதே மாதிரி 2 லைன் 3 லைன் தருவோம். அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து கிரியேட் டொமைன் நான் இப்போ கொடுக்குறேன். மேபி இப்போ இந்த டொமைன் தான் ஆட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். இல்லை முன்னாடி இருக்க HTTP ரிமூவ் பண்ணிடலாம், www போடலாம். ஸோ நாட் வெரிஃபைடுன்னு சொல்லுவோம். வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த ஒரு கோடு தருவான். இதை வந்து 3 விதமாக நம்ம வெரிஃபை பண்ணலாம். இந்த கோடை வந்து நம்மளோட லேண்டிங் பேஜில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். இல்லை அதுவும் எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும்னா ஹெட்டு டேக்குள்ளே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வெரிஃபை பண்ணணுன்னா ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வெரிஃபை பண்ணால் டொமைனும் வெரிஃபை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இன்டிகிரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவசியம் இல்லை இப்போதைக்கு. பில்லிங் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 கார்டு ஒரு கார்டு நீங்கள் உங்கள் கார்டை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஆட் அக்கௌண்ட் வழியாகவும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை பிஸ்னஸ் மேனேஜருக்குள்ளே நிறைய ஆட் அக்கௌண்ட் இருக்குன்னா காமனாக இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரே ஒரு ஆட் அக்கௌண்ட் தான் இருக்குது. அதனால் ஆட் அக்கௌண்ட் லெவல்லே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட் அக்கௌண்ட்டில் ஒரு 3 ஆட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 3 ஆட் அக்கௌண்ட்டுக்கு வேறு கார்டும் நம்ம கொடுக்கலாம். வேறு பிஸ்னஸாக இருக்குன்னா வேறு கார்டை கொடுக்கலாம். இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் தான் வச்சுருக்கேன், ஆனால் 4 விதமான ஆட் அக்கௌண்ட்டும் என்னோடய பிஸ்னஸில் வேறு சர்வீஸ்க்கு இல்லை வேறு ஒரு 4 பிஸ்னஸ் நான் வச்சுருக்கேன். அந்த 4 பிஸ்னஸ் போதுன்னா காமனாக இங்கே ஒரு கார்டு டீட்டெயில் ஆட் பண்ணி அந்த ஒரு கார்டு டீட்டெயிலேருந்து எல்லா அக்கௌண்ட்டுக்குமே பேஸ் பண்ணலாம். பட் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆட் அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு கார்டு வச்சுருக்கிறது நல்லது. ஏன்னா அக்கௌண்ட்டு எரர் ஆகாமல் இருக்கும், பேலன்ஸ் இல்லாமல், ஸோ அமௌண்ட் இல்லாமல் எரர் ஆகாமல் இருக்கும். மெட்டா வெரிஃபைடு பண்ணுறதுனா பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக நாங்கள் யாரும் அது பண்ணலை, எங்கள் கிளைண்ட்டு கூட நாங்கள் பண்ணலை. ஸோ இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ ஆட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஆட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி கேம்பெயின் செட் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.